What is fund of funds? Fund of fund mutual fund scheme அப்படின்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ல இது எந்த வகையை சேர்ந்தது? இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு அவங்களுடைய நிதி இலக்குகளை விரைவாகவும் ஸ்மார்ட்டாகவும் அடைய வைக்கிறது தான் எங்க ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in நோக்கம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நார்மலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் என்ன பண்ணும்? உங்களை மாதிரி என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணும். அதை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிக்சட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் பிக்சட் இன்கம் ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க ஸ்டாக்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்சட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதை பிக்சட் இன்கம் ஃபண்ட், டெட் ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட்ஸ், இன்கம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க, பிக்சட் இன்கம்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி காம்பினேஷனா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற போது அதை ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு நார்மலான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஆப்ரேட் பண்ற விதம். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றது நார்மலான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை விட கொஞ்சம் டிஃபரெண்டான ஆப்ரேஷனா இருக்கும். இதுல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரியான முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்டர்ன் என்ன பண்ணுதுன்னா, டைரக்டா ஸ்டாக்ஸ்லயோ பிக்சட் இன்கம் செக்யூரிட்டிஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதுல அவங்க வேற சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபண்ட் இன்னொரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுது, அல்லது வேற 2-3 ஃபண்ட்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவை பொறுத்தது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்ட் ஒரே நேரத்துல பிக்சட் இன்கம்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபண்ட், ஈக்விட்டியில இருக்கிற இன்னொரு பெஸ்ட் ஃபண்ட் ரெண்டுலயுமே எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே 2-3 ஃபண்ட்ல ஒரு எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்ட் யூஎஸ்ல இருக்கு. அந்த யூஎஸ்ல இருக்கிற ஃபண்ட்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ஃபண்ட் ஃப்ளோட் பண்ணி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபண்ட் இந்த குளோபல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரியில வரும். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லயே வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியானதும் இருக்கு, டைவர்சிஃபைடா பண்ற மாதிரியும் இருக்கு, முழுக்க ஈக்விட்டி ஓரியன்டும் இருக்கு, பிக்சட் இன்கம் ஓரியன்டும் இருக்கு, காம்பினேஷனா ஹைபிரிடா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபண்டை கலெக்ட் பண்ணி வேற சில ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல நம்மளுடைய பணம் 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல ஓவரால் ரிஸ்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளோபல் ஃபண்டா இருக்கிற காரணத்தினால ஒரு குளோபல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நார்மலா குளோபல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான எக்ஸ்போஷர் நம்ம எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ரூட்ல போகும்போது ஈஸியா ஒரு சின்ன அமௌண்ட்லயே நம்ம எக்ஸ்போஷர் எடுத்துக்க முடியும். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டியதுன்னா, அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன் அப்படின்னா, இந்த ஃபண்ட் இன்னொரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுது, அந்த ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அது போக இந்த மெயின் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கா அப்படின்றது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்களே டைரக்டா அந்த ஃபண்ட்ல நேரடியா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல நீங்க அடிஷனலா பே பண்ற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு உங்களுக்கு போதுமான பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்றது உங்க ஃபினான்ஷியல் பிளான்ஸ் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை பத்தியோ வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தியோ கொஸ்டின்ஸ் இருக்கிற பட்சத்துல எங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட நீங்க ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க உங்க நேம் அண்ட் இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். நாங்க ரெகுலரா இன்சைட்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெபினார்ஸ் முழுக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீ வெபினார்ஸாக தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். எங்களுடைய அப்கமிங் வெபினார்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன்.
அதுல நீங்க நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வெபினாருக்கான இன்வைட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.